இங்கே ஒரு அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டு தன்னோட பொண்ணை நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கும் மேக்ஸ் சரியாக வரதுனால மார்க் கம்மியாகவே எடுக்கிறா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா நம்மளும் படித்தாது பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்கூல்லேயும் சேர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கோ வந்து அவங்க அம்மாவோட நல்ல மார்க் எடுக்கிறேன், இனிமேல் நீ ஸ்கூலுக்கு வராதுன்னு சொல்லிடுறா. ஒரு நாள் வீட்டில் இருக்க காசெல்லாம் திருடி ஹோட்டல், பீச், பார்க், ஷாப்பிங் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸோட ரொம்பவே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கா. இருந்த காசு மொத்தத்தையும் செலவு பண்ணிடுறா. அவங்க அம்மா வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வீட்டில் காசு இருக்கான்னு பார்க்குறாங்க. பார்த்தா காசு காணா. அப்போ அந்த இடத்துக்கு புது ட்ரெஸ்ஸோட இந்த பொண்ணு வந்து நிற்கிது. என்ன இதுன்னு கேட்டதுக்கு நீ ஜாலியாக தானே இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா ரொம்பவே தப்பாக பேசிடுற. அதில் அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணை ரொம்பவே அடிச்சிடுறாங்க. அப்படி ஒரு நாள் கூட படிக்கிற பையனை பார்க்க போகிறான். அந்த பையன் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறான். பார்த்து அவங்க அம்மா உன்னை படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி, நீ நினைக்கிற மாதிரி அவங்க அம்மா சந்தோஷமாலாம் இல்லை, அவர் எங்கள் அண்ணன் தான் டெய்லி கொண்டு வந்து விட்டுட்டு போவார் அப்படின்ற மாதிரி அந்த பையன் எடுத்து புரிய வைக்கிறான். அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறா. புரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணு ஸ்கூல் காலேஜில் நல்லபடியாக முடிச்சுட்டு அவங்க அம்மா ஆசைப்படி கலெக்டருக்கும் செலக்ட் ஆயிடுறா.